நீராடுகின்ற நேரத்தில் குளிரும் கொந்தலும் ஏற்படுத்துகிறார் நாராயணன். உடலிலே குளிர் வாட்டுகிறது. குளிர் வாட்டிய உடனே மனுஷனுக்கு உடம்புக்கு ஒரு ஆசை தேவைப்படுது, சுகங்கள். என்னைக்கு ஒருவன் உடலுக்கு சுகம் தேடுகிறானோ அவனுக்கு அப்போதே ஆரம்பிச்சு விட்டது ஜோக்கள். உண்மை. அன்னைக்கு உள்ள நம்ம பாட்டம் பாட்டு எல்லாம் ஜோங்கல்ல. அவன் பாட்டுக்கு பையனை குடிச்சான், கருவாட்டத்தினா என்னென்னமோ தின்னா, கலக்க தும்பா கண்டப்பட்டுக்கு ஜம்முன்னு உடம்பு வச்சா 150 வயசு தான் உயிரோட ஜம்முன்னு இருந்தேன். நல்லாங்குளம் பக்கத்துல ஒரு ஆள் 110 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறார். ஆனகுளத்துல ஒருத்தர் இருக்காரு 110 வயசு. ஏன் அவங்க இன்னைக்கு மழை பெய்யாலும் ஆட மாட்டாங்க. ஆனா நமக்கு லேசா மழை வரைக்கும் 10 சால்வை வந்து போடி கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்குது நிலைமை. அன்னைக்கு கும்பா நிறைய சம்பாரிச்சு கஞ்சியை குடிச்சவன் தம்பா இருந்தா. இன்னைக்கு நயம் பொன்னிய தின்னி குன்னி போய் கிடக்குறான். நிலைமை அவ்வளவுதானே. வாழ்க்கை அப்படி மாறிக்கிட்டு இருக்குல்ல. காலம் மாறி போட்ட ஐயா சொன்ன மாதிரி சங்க கூட்டம் இல்லையப்பா கும்பன் புழு என்றறியாமல் இது தெய்வமாதர்கள். ஆனா தெய்வமாதற்கே சுகம் காட்டுச்சு. அப்பதான் நாராயணன் கேட்கிறார், இது நல்ல நேரம். நாராயணன் தீயா அணைக்கிறார். 7 பேருக்கு தீ அணைக்கணும் போல இருந்துச்சு. ஓடி போய் 7 பேர் அக்னி அணைச்சா பாரு. நாராயணன் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்தார். 7 பேரும் ஓங்கார மோகத்தால் உன்னி அணைத்த மாத்திரத்தில் 7 பேரும் கர்ப்பமுற்று 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள். பெத்து போட்ட பிள்ளைக்கு முகத்தை கூட பார்க்காம 7 பேரும் ஓடுனா சிவனை நோக்கி தவம் இருக்கு. நாராயணனே, இந்த கள்ள நாராயணன் நம்மளுக்கு அடுப்பஞ்சு விட்டாரே. நான் சிவனுக்கு பணிவை செய்ய வந்த இடத்துல இந்த கள்ள நாராயணன் கள்ள நாராயணன் கள்ளம் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறவன். ஆனா அவ்வளவு பெரிய ஆளாக்கி வாழ வைக்கிற இறைவன். அதை மாட்டோம். எவன் வாழன்னு நினைக்கிறானா அவன் சமாளிப்பான். வாழாண்டா செத்து போறான் அப்படியே நினைக்கிறான். அடிச்சாடி இப்படி வளைஞ்சு போனா மோத மாட்டான். இப்ப வண்டியில வர பயிலும் அப்படிதான் நம்ம 3 பேரும் போவான். செத்து போறான். நிலைமையை பார்த்து எல்லாம் காலத்தை பாருங்க. அதே இப்படி எல்லாம் போக 3 பேர் பைக்ல போறாங்கன்னா 4 பேர் போறாங்க. ஏன்டா 4 பேர் நீர் தானே சொல்லி 3 பேர் போகக்கூடாதுன்னு. 3 பேர் போனா விழுந்துரும் தானே. அதெல்லாம் அப்படிதான். இந்த செல்போனை பேசிட்டு ஓட்டாதன்னா பேசிட்டு ஓட்டுறேன், ஆப்பு வச்சுட்டு ஓட்டுறேன். நம்ம செல்போனே ஆப்பு தான் நாட்டுல. எது அவன் உயிருக்கு ஆப்பு. மரத்தை கீறும் போது கோடாலி எடுக்க இன்னொரு ஆப்பை வச்சுட்டு தான் கோடாலி எடுப்பான். அதே மாதிரி நிறைய பேர் இங்க வச்சிருப்பான். மாப்பிள்ள சொல்லு பைக்ல போயிட்டு இருக்கும் இதால கொஞ்ச நேரம் நின்று பேசினா என்ன கட்டா போயிடும். அப்ப வாழ்க்கை எங்க போகுது? இவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். இப்படிதான் போவான். அப்ப எங்க ஆசை? இந்த ஆசை வந்தாலும் போச்சு. இந்த 7 பேர் கொண்டு அவங்க போய்விட்டா. நாராயணன் முழிக்கிறார். 7 ஆம்பளை புள்ள வளர்க்கணுமே. அப்ப நாராயணன் வளர்ப்பான் இல்லையா மக்கா? ஆமா. அவன் சாதாரண ஆளா? உலகத்தையே படிகாக்க வந்தவன் அல்லவா? இந்த 7 பிள்ளைகளை எடுத்து போட்டு தேவேந்திரனுடைய பசு எடுத்து பால் எடுத்து கொடுத்தார். ஆமா, சங்குல பால் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஓஹோ, பாத்துக்க என்ன ஓஹோ இல்ல. அப்பவுமே நம்ம குப்பி பால் தான். அப்ப குப்பி கிடையாது, சங்கு. அதுதான் முதல் சங்கு. அதனால தான் நிறைய பேர் சங்குலயே கொடுக்கறது. இப்படி சங்குன்னா தெரியுமா? இப்ப உள்ள புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணோட யாருங்க குழந்தை பிறந்துக்குன்னா பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுத்தா நல்லது. இன்னைக்கு உலகத்துல அது எதா இருக்கட்டும். நாய் குட்டி போட்டா பால் கொடுக்கும், ஆடு குட்டி போட்டா பால் கொடுக்கும். மரங்கொத்து குருவி கூட உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு குஞ்சு எடுத்துக்கிட்டு பறந்து போய் அதுக்கு வாயை திறந்து ஏற கொடுக்கும். உண்டா இல்லையா? ஆமா. ஆனா அந்த மனுஷன் மட்டும் பெத்து போட்டா பால் கொடுக்க மாட்டாங்க. பெருசா வட்டி சொட்டி இருக்கு. தாய்ப்பால் கொடுங்கள், குழந்தைக்கு அது நல்லது. பெத்தவளுக்கு தெரியாதா? பெத்தவளுக்கு தெரியாத பால் கொடுக்கணும். ஆனா தெரிய மாட்டாங்க. பிள்ளைகளும் பால் கொடுக்கலாம். கோபத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா 3 வருஷத்துக்குள்ள 2 பிள்ளை பத்தி அழகெல்லாம் போச்சு. இது சிரிக்கிறதுக்கு இல்ல, நம்ம பாடா பொங்க வேண்டாம், பொரிச்ச வேண்டாம், பொண்டாட்டி தாயே உன் பொறுமை மட்டும் போதும் அடி பொண்டாட்டி தாயே. நீ காய்ச்ச வேண்டாம், கரைக்க வேண்டாம், பொண்டாட்டி தாயே உன் கருணை மட்டும் போதும் அடி பொண்டாட்டி தாயே. நீங்க நிலைமை அப்படித்தான். கோவப்படாதீங்க, உங்களை நான் சொல்லவே முக்கியமான பாட்டாதாக்கு. ஏன்னா இந்த 7 பேரையும் வளர்க்கணும். இந்த 7 பேருக்கும் பால் கொடுத்த நாராயணே இதை வளர்க்கணும் சொன்னா ஒரு தாய் வளர்த்தாதான் பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும். உண்டா இல்லையா? குழந்தைகளை வளர்க்கறது யார் தான் வளர்க்க முடியும்? அப்ப நாராயணன் இருக்கிறார். இந்த பிள்ளைங்களை வளர்க்க ஒரு தாய் வேணும். அப்ப அது எந்த தாயா இருக்கணும்? ஒரு நல்ல தாய் வேணும். அது யாரா இருக்கணும்? ஓ காளி என்ற அவள் உயர்ந்த வேலைக்காரி, ஓ காளி என்ற அவள் உயர்ந்த வேலைக்காரி, ஆகாரி தாய்
தெய்வம் கொண்டவளாம். அப்படி அந்த மாகாளி தாய் தக்கன் தலை துணிக்க வேண்டும் என்று தவம் இருந்தாளே, அந்த மாகாளியை அழைத்து இந்த 7 பிள்ளைகளையும் கையில கொடுத்து, என் தங்கையே இதுல ஒண்ணு கூட குறையாம வளர்த்துக் கொள்ளமான்னு சொல்லி கையில கொடுத்தா. அவ கேட்டா, அண்ணா இந்த 7 குழந்தைகள் பிறந்த குழந்தைகள், ஆகவே இந்த குழந்தைகளுக்கும் நாமம் சூட்டித்தார்கள் என்று கேட்கின்றார். 7 பிள்ளைக்கு பேர் சூட்டித்தாங்கன்னு அப்ப நாராயணன் பேரை சுட்டுறாரு. நாராயணனை வச்சா சூவருமா வச்சாரு. சூவருமான கூட்டு தான மறக்காம வச்சிருந்தார். சூவருமா வர தேவ சங்கமம் எல்லாம் சூழ சூவருமா பேர் வச்சார். பிள்ளைகளுக்கு தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவர்க்கு தொடர்ந்து கண்டவன் எவனோ அவன். இப்ப இங்க இருக்கிறீங்களே, உங்களை எத்தனை சாதி வேணாலும் அந்த மனசு வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க அவ்வளவு பேருமே கடவுளை உணர்ந்து வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேருமே சாணார்கள். பிராமணன்லயும் ஜானா உண்டு, சூத்திரன்லயும் ஜானா உண்டு, தேவர்லயும் ஜானா உண்டு, நாடார்லயும் ஜானா உண்டு, பச்சங்கிலியும் ஜானா உண்டு, எல்லா சாதியிலும் ஜானான் உண்டு. அந்த சாணான் யார்? கடவுளை உணர்ந்தவன், இறைவனை உணர்ந்தவன். நீங்கள் அத்தனை பேருமே சாணார்கள் என்ற சிறப்பு கொடுத்து ஐயா நாடா ஆழ்வார் என்று இந்த பிள்ளைகளை மாகாளி கையிலே கொடுத்து மாகாளி வளர்த்தார். வித்தை வாழ்வித்தை எல்லாம் சொல்லி வளர்த்தார். நிருபதராஜ மக்களை 7 பேர் பெண்கள், அந்த பெண்களை மனமுடிச்சு கொடுத்து இந்த பூலோகத்தில் பிள்ளை பெருகி பெற்று வாழ்ந்தார்கள். அந்த சாணார்கள் வேற யாரும் அல்ல, இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற நீங்க தான் ஐயா. ஐயா உங்களை பெற்றவன் நாராயணே. 7 அம்மைமார் 7 ஆதார சக்திகள் பெற்று போட்டு பிள்ளைங்க நீங்க. நம்மளை வளர்த்தது மாகாளி. இன்னைக்கு பெற்றவனை மறந்து, வளர்த்தவனை மறந்து, பேர் வச்சவனை மறந்து திசைமாறி போறமே. சரிதானா? ஆமா. பணம் கிடைக்கும் மத மாறி போயிருக்கோம், வேலை கிடைக்கும் மத மாறி போயிருக்கிறோம், பொண்ணு கட்டுறதுக்காண்டி மதம் மாறி போயிருக்கிறார். பலமா என் மதத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. வேற மதங்களை தொடவே மாட்டேன். இந்துவா இருக்கிற இந்துவாய், கிறிஸ்தவனா இருக்க கிறிஸ்தவனாய், முகமதியம் முகமதியார், அவன் மதத்தை அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தா இந்த உலகத்துல சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. என் அப்புறம் நான் அப்பான்னு சொல்றேன், தப்பே இல்லை. ஆனா ஊருக்கான கூட எங்க அப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து அப்பான்னு கூப்பிடும் போது பிரச்சனை, அது தப்பு. இதானே? அப்ப நம்ம அப்பா நம்ம அப்பான்னு சொல்லிடுவோம், தப்பே இல்லை. இல்ல எங்க அப்பா தான் உண்மையான ஒப்ப புள்ள என்கிட்ட ஊரா போன அங்கதானே பிரச்சனை வருது. அதனால என் அன்பு மக்களே, இந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல. இந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல. கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதக்கூடிய வேதாகமம் சொல்லுகிறது. யோவானுக்கு வெளிப்படுத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். குறிச்சுக் கொள்ளுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார், அவர் சமூகத்தை தரிசிப்பார், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ படப்படப்பு கட்சியில் ஜகரங்குடிப்பு மூர்த்தி ஐயா புச்சு புடுங்கணும். ஐயா வழினா என்னன்னு எங்க என்ன இருக்குன்னு விட்டு பார்த்து இந்த மக்களுக்கு சொல்லணும். அதுதான் சிறப்பு. சொல்லிருக்குல்ல, அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். நெத்தில நாம வச்சது யாரு? நாம தானே. யாரு நெத்தில நாம வச்சது யாரு? அப்ப பைபிள் சொல்லக்கூடிய நல்லவங்க யாரு? அப்ப கடவுளை உணர்ந்தவ யாரு? சொல்லு. ஐயா உண்டு, ஐயா உண்டு. சொல்லு மக்கா, வேகமா சொல்லு, வேகமா சொல்லு. களிமா
எல்லோரும் ஏதாவது ஒரு மனக்கவலை, ஏதாவது ஒரு கஷ்டத்துல உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படி இருக்கு. உங்க உள்ளுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள கொஞ்சம் இருட்டு இருந்துச்சு, அதை பார்க்கணும் தான் உள்ள வந்தேன். உண்மையிலேயே மனசுக்குள்ள 1000 வேண்டுதல் அந்த முகங்கள் இருக்கு. உங்களுக்கு ஐயா எல்லா சிறப்பையும் தருவாரு. தராம இந்த இடத்த விட்டு நான் போறதும். ஆமா, நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அதே மாதிரி நானும் ஒருபடி அதிகமா தான் கேட்பேன் இல்லையா? நமக்குன்னு ஒரு புள்ளு. இப்ப நாம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது எம்எல்ஏ சொல்றதுக்கும் ஒரு வெயிட் இருக்குல்ல. ஆமா, அசம்பிளில எம்எல்ஏ சொன்னா ஒரு வெயிட் இருக்குல்ல, ஒரு வெயிட் உண்டு இல்லையா? நம்ம ஐயாவுடைய வழிபாட்டுக்குள்ள நம்ம ஒரு எம்எல்ஏ மாதிரி தான். நம்ம வேண்டும்னா அந்த முதலமைச்சர் கண்டிப்பா நமக்கு தராம இருக்க மாட்டாரு. நம்ம அப்ப வேற யாரும் இல்ல. இப்போ உள்ள சாதாரண மனுஷங்களை நான் சொல்லவே இல்லை. அவர்கிட்ட கேட்போம், அவர் தருவார் தானே, அவர்கிட்ட கேட்க தானே. அவர் சாதாரண தெய்வமா இல்ல, அவர்கிட்ட கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா கேட்கணும். நமக்கு வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 7 புள்ளியும் காலிக்கிட்ட கொடுத்து 7 வளர்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் வேண்டாத ஒருவன் பிறந்தான். இந்த கலியன் இந்த உலகத்துக்கு வருகிறான். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இருளா இருக்கிறான். ஆசை, கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் அத்தனையும் உள்ளவன் இந்த உலகத்துக்கு வருகிறான். அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்குன்னு வந்தான். ஆனா நாராயண மட்டும் இல்லைன்னா நீங்க அவ்வளவு பேரையும் அழிச்சிரு. அவன் தான் கலின்னா என்ன? ஆசையே இல்லாதவங்க கை தூக்க பார்க்கலாம். இந்த கூட்டத்துல ஆசையே இல்லாதவங்க கை தூக்க தூக்குங்க. உனக்கு ஆசையே இல்லையா? கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அது ஐயா கூட சரி, கல்யாணம் பண்ணணும். பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கொடுப்பல கண்டிப்பா. தலப்பா கட்டிட்டாங்கல்ல, அவன் மனசுக்குள்ள வீரம் வந்துருமையா. இது நீ பேசல ராசா, உன் உள்ளத்துக்குள்ள இருக்க ஐயா பேச வைக்க. அதுதான் ஐயா, அவ்வளவு சிறப்பா சொன்ன. எதை கொடுத்தாலும் சரி ஐயா கொடுத்ததை நான் ஏத்துக்கிறேன், தயாரா. உண்மைதானே? அதான் ஐயா பிள்ளை, அதுதான் ஐயா ஐயாவுடைய பிள்ளைங்க. சில ஆசைப்படும், கடவுளே திரிசா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்படும். அவனை பார்த்தா லூஸ் மோகம் மாதிரி இருப்பான். அவன் ஆசை திரிசாவுக்கு போ. என்ன செய்யறது நாட்டுக்குள்ள? சில பேருக்கு ஆசை அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும். சரி, ஏதோ நினைப்பாவது பெருசா இருக்கட்டும். அப்ப நாங்கெல்லாம் எப்படி? நம்ம எல்லாம் அஜித் மாதிரினா தர்மரையா நினைப்ப என்ன ஆயிருக்கும்? அவர் முகத்தை பாருங்க. அவங்க பிராயத்துல எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா? அப்போ அழகுதான் வேணும். இங்க போறது ஏதோ நல்ல ஆசைப்படுங்க. சொந்தமா வீடு வேணும், இது ஆசை. நம்மளுடைய தேவை சொந்தமா வீடு வேணும், ஒரு கார் வேணும். ஆமா, கார் வேணும். இன்னைக்கு உள்ள காலத்துக்கு வேணும். 4 பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறோம். பஸ்ல பைசா அப்பப்போ கொடுக்குறான். வெறும் சட்டம் போடாமலே கூட்டிட்டு போறான். இப்போ 50 பைசா குடிச்சுங்க, 20 ரூபா குடிச்சுங்க, யாருக்கும் தெரிய மாட்டாங்க. அவங்க எல்லாம் நாட்டில் சொல்லி சட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் வேற. இப்பெல்லாம் அதுதான் நடக்கும். அது போட்டு அதெல்லாம் நம்ம வேண்டாம். ஆனா இப்போ போடுற செலவுக்கு ஒரு கார் வேணும். அது பரவாயில்ல, தேவைப்படும். ஐயாட்ட கேளுங்க. கார் வேணும் தான், ஒரு வீடு வேணும், வீட்டில் ஒரு பெட்ரூம் வேணும். அது கண்டிப்பா வேணும். பெட்ரூம் வேணும், பெட்ரூம்ல டபுள் பெட் கட்டில் வேணும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. இதுதான் ஆசைங்கிறது. சரி, அப்போ ஒரு வாதப்பா வேணும். இது ரொம்ப மோசமா. இது என்ன கம்மாய் மாதிரி மீடியமா போ. வீடு வேணும், பெட்ரூம் வேணும். அப்ப மீடியமா ஒண்ணு வேணும். சரி, உங்க விருப்பத்துக்கு சரி. வீடு வேணும், கட்டில் வேணும், பெட்ரூம்ல ஏசி வேணும். இந்த வெயிலுக்கு தேவைதானே? சரி, போட்டு பாத்ரூம் வேணும். பாத்ரூம்ல ஏசி வேணும். அங்க எதுக்கு ஏசி? இந்த பாத்ரூமுக்கு எதுக்கு ஏசி? கொஞ்சம் உட்கார்ந்து வரலாமே. அது என்ன ஐநா சபையா உட்கார்ந்து பேசுற? போனமா மூக்க பிடிச்சமா குத்த வச்சமா வந்தமான்னு இருக்கணும். அப்ப நம்ம ஓவரோ அங்க எதுக்கு ஏசி? நிலைமைய பாருங்க ஐயா. வாசில கிடைச்சா எனக்கு ஒண்ணு கொப்பனுக்கு ஒண்ணு. இந்த கணக்கு நிலைமை இருக்கு. இதெல்லாம் பேராசை. நல்லவன் நினைங்க மக்கா. நல்லா இருக்கணும், படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பொண்ணு வேணும், நல்ல குழந்தை வேணும். இதெல்லாம் நியாயமானது. இது ஆசை இல்ல, தேவை. இதெல்லாம் ஐயாட்ட கேட்கலாம், தப்பே இல்ல. அதுதான் உண்மை. எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும். கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரனா வரோம். இதை நான் பார்க்கணும். இதான் ஆசை. நீங்கள் அத்தனை பேரும் கோடீஸ்வரனாக வரணும். நீங்க கோடீஸ்வரனா வந்தாதான் சிவச்சந்திரன் பாடுறதுக்கு அர்த்தம். இல்லன்னா இல்ல. நீங்க பணக்காரனா
வரணுமையா? உங்க ஒரு நாளைக்கு 10 ரூபாய் லாபம் கிடைச்சா 1 ரூபாய் லாபம் முதல்ல கேட்க. அப்ப 10 கோடி லாபம் கிடைச்சுன்னா 1 கோடி. ஆமா ஆமா. இப்படி நீங்க கொடுக்கும்போது சிவச்சந்திரன் தானாவே பணக்காரன் ஆயிருவானே. இல்ல நீங்க பணக்காரனா இருந்தா நம்ம பணக்காரன் தானே உண்டா இல்லையா? இல்ல நீங்க இன்னைக்கு பணக்காரனா இருந்தா இன்னைக்கு ஊர் முழுக்க படமும் மாலையும் வதையாத போட்டு காசு இல்லாதவே கோடீஸ்வரனா இருக்கேன். இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறேனே. இது யாரால? ஐயா கொடுத்த பிச்சை தானே. அப்ப நீங்க அவ்வளவு பேரும் சுதந்திரம் ஆகணும். நீங்க அவ்வளவு பேரும் பொண்ணு கட்டி பிள்ளை பெற்று மக்க பெற்று மகராசியா வாழணுவியா? ஐயா சொல்றாரு, இல்லறத்தை விட்டுதவா இல்லைகான் வேறொன்று. இல்லறத்தை விட்டுதவம் இல்லைகான். அப்ப ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் கிடைக்கும் இல்ல? தருவாரா தரமாட்டாரா? தருவாரு. அப்ப தருவாரா நம்பிக்கை இருக்குதா? அப்ப சொல்லு ஐயா உண்டு. ஐயா கிட்ட அப்ப எல்லா சிறப்பும் தருவாதானே. கேட்டா கடுப்பாருல. அப்ப கேட்கணும். அதுக்குள்ள முறையோட நாம கேட்டா எல்லாம் தருவார். அது கேட்கணுமா? முட்டை பதி வாழும் ஐயா இந்த மூலகும் துணை நீயே. முட்டை பதி வாழும் ஐயா இந்த மூலகம் துணை நீயே. உங்கள் களி விளையாடல்களை காண சாமி தொட்டு வருவோம்.